கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்க இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை, நாங்க வாழ்றது சரியான வாழ்க்கையா, நாங்க சரியான பாதையில நடக்கிறோமா அப்படின்னு சொல்லி நாங்க இன்னைக்கு பார்க்கிற பொழுது, நாங்க இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையே ஒரு மாயையான வாழ்க்கை, ஒரு நிரந்தரமில்லாத வாழ்க்கை. அப்ப நாங்க எப்படி நல்ல வழியில வாழ்றது, எப்படி நேர்மையான வழியில வாழ்றது, எங்களுக்கு யார் இதை கற்றுத்தாரது? ஆனா உலகத்து மனுஷங்க எங்களுக்கு பல ஆலோசனைகள் சொல்றாங்க தான், பல வழிகளை காண்பிக்கிறாங்க தான். ஆனா அது எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே மாயையானது. அப்ப எப்படி நாங்க வாழ்றது நல்வழியில? எங்களுக்கு கற்றுத்தாரது யார்? எங்களுக்கு அந்த ஆலோசனையை தாரது. அப்ப எங்களை நல்ல வழியில நாங்க நடக்கணும்னு சொன்னா எங்களுக்கு துணையா இருக்கிறது, எங்களுக்கு உதவி செய்யறது யாரு? அப்ப நாங்க இன்னைக்கு அந்த வேதத்துல பார்க்கிற பொழுது, சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாங்க பார்க்கிற பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமேன். அப்ப இன்னைக்கு எங்களுக்கு நல்வழிப்படுத்துறது யாரு? எங்களுக்கு ஆலோசனை சொல்றது யாரு? ஆண்டவர். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் தான் இன்னைக்கு எங்களுக்கு போதிக்கிறாரு. அப்ப தேவ ஆவியானவர் இன்னைக்கு எங்களுக்கு போதிக்கிறாரு. அப்ப அவர் தான் இன்னைக்கு எங்களை நல்வழிப்படுத்துறாரு. அவர் தான் இன்னைக்கு எங்களுக்கு எல்லா காரியத்தையுமே காண்பிக்கிறாரு. அப்ப நல்ல ஞானத்தை தாராரு, நல்ல புத்தியை தாராரு, நல்ல சிந்தனையை தாராரு, அப்ப நல்ல செயல்களை தாராரு. அப்ப எல்லாமே ஆவியானவர் தான் இன்னைக்கு எங்களுக்கு எல்லாமே கத்து தாராரு. அப்ப அதுக்காகத்தான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர் இன்னைக்கு ஆண்டவர் பரத்துல இருக்கிறாரு. அவ பரத்துல இருந்து கொண்டு அவருடைய கண் பார்வைகள் முழுவதுமே இந்த பூமியில இருக்கிற எங்கள் மேலதான் இருக்குது. அப்ப அவர் பரத்துல இருந்து கொண்டு அவர் எங்களை பார்க்கிறாரு, அப்ப எங்களை பாதுகாக்கிறாரு, எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. அப்ப நாங்க நடக்கிற பாதைகள், நாங்க செய்கிற செயல்கள், செய்கிற காரியங்கள் எல்லாத்தையுமே ஆண்டவர் பார்க்கிறார். நாங்க இன்னைக்கு மனுஷங்களோட கண்களுக்கு மறைவாக எவ்வளவு காரியங்கள் வேணாலும் செய்யலாம், ஆனால் ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக நாங்க எந்த ஒரு காரியமுமே செய்ய முடியாது. அப்ப அதனால நாங்க இன்னைக்கு வழி தவறுகிற பொழுது, தவறான பாதையிலே போகிற பொழுது, ஆவியானவர் எங்களுக்கு நல்வழிப்படுத்துறாருங்களை, நீதியின் வழியில எங்களை நடப்பிக்கிறாரு. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் படத்துல இருந்து கொண்டு அவரோட கண் பார்வை எங்க மேல இருக்கும்போது, அப்ப நாங்க பயப்படணும். இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படணும். ஏன்னு சொன்னா, அவர் இன்னைக்கு எங்கட கண்ணுக்கு அவரு மறைவா இருக்கிறாரு, ஆனா அவர கண்களுக்கு நாங்க ஒருபோதுமே மறைவா இருக்க முடியாது. அப்ப ஏன்னு சொன்னா, அவர் அவ்வளவு சர்வ வல்லவர். அவர் உலகத்தையே இந்த சிருஷ்டித்தார் இல்லையா? அப்ப வானத்தையும் பூமியை உண்டாக்கினார், எங்களை சிருஷ்டித்தார், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையுமே சிருஷ்டித்தது நம் தேவன். அப்ப அவரு சர்வ வல்லவர். அப்ப அவர கண்களுக்கு மறைவா நாங்க எந்த ஒரு காரியமே செய்ய முடியாது. அப்ப இன்னைக்கு அவர் நாங்க நடக்க வேண்டிய எல்லா காரியங்களையும், நாங்க செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் தான் எங்களுக்கு கத்துத்தாராரு. அப்ப நாங்க இன்னைக்கு இந்த வாழ்ற வாழ்க்கை ஆண்டவருக்கு சித்தமான படி நாங்க வாழணும். இன்னைக்கு அவருக்கு பிரியமானவர்களாக நாங்க இன்னைக்கு வாழணும். அதுக்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு எல்லாத்தையுமே கற்றுத்தாராரு. ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள இருந்து எல்லா காரியங்களையும் அவர் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுத்தாராரு. அப்ப ஆவியானவர் இன்னைக்கு நமக்குள்ள வரணும்னு சொன்னா நாம என்ன செய்யணும்? நாம பரிசுத்தமா நாம இருக்கணும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் எப்படி வாழணும், ஒரு மனுஷன் எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி வாழ்ந்து காட்டிட்டு தான் இன்னைக்கு அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். நீங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் செய்தாரா? ஒரு பொய் பேசினாரா? இல்ல மற்றவங்க மேல கோபப்பட்டாரா? இல்லையே, எல்லோர் மேலேயும் அன்பா இருந்தாரு. அவர் அன்பான வழியே பின்பற்றினாரு, அன்பாய் போதித்தாரு. அப்ப அதே போலதான் இன்னைக்கு எங்களுக்கும் ஆவியானவர் அதே வழியை தான் இன்னைக்கு காண்பிக்கிறாரு. அப்ப ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு காண்பிக்கிற பாதை நீதியின் பாதை. அப்ப அதுதான் நிரந்தரமானது. நாங்க இன்னைக்கு ஆவியானவர வழி நடத்தலின் கீழ் நடப்போமாக இருந்தால், நிச்சயமாக நாங்க வாழ்கிற வாழ்க்கை அது ஒரு நீதியின் வழி, நீதியின் பாதை. அதுவே உண்மையான வாழ்க்கையாக இருக்கும். ஒரு பாவம் இல்லாத, ஒரு கரை இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். அப்ப அதுக்காக தான் இன்னைக்கு ஆவியானவர் எங்களுக்காக எங்களோட கூட இருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.